வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஜிட்டல் கிரியேட்டர் ரோல்ஸ் இன் ஜப்பான் இதை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக ஜப்பான் நம்ம எடுத்தாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ், ஸோ இதுதாரியான வீடியோஸை தான் நம்ம அதிகமாக மேக் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து போகிறவங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியாமல் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் இங்கே ஓரளவுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நிறைய வீடியோஸை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜப்பானில் இன்றைக்கி ஏன்னா ஜப்பான் அப்படிங்கிறது பயங்கரமாக ஒரு டெவலப்பிங் இல்லை டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா வென் கம்பேர்ட் வித் அதர் கண்ட்ரிஸ் ஜப்பான் நெக்ஸ்ட் லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இந்த ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளும் டிஜிட்டல் இல்லை மீடியா சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளும் பார்த்திங்கன்னா செம்ம க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த ஜப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கிரியேட்டர் ரோல் அப்படின்னு எடுத்தால் இதில் ஒரு 7 டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இது கிட்டத்தட்ட இந்த ஜாப்ஸ் எல்லாமே சிமிலராக இருந்தாலும் இதோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வேரி ஆகுது. ஸோ என்ன மாதிரியான டெசிக்னேஷனுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன மாதிரியான சேலரிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க என்ன மாதிரியான வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜப்பானில் நான் வேலைக்கு போகணும், நான் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் இல்லை டிஜிட்டல் கிரியேட்டர் எக்ஸ்பர்ட் இல்லை ப்ரொஃபஷனல் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை இப்போ தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இல்லைன்னா ஒரு கான்டென்ட் கிரியேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை இப்போ தான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஒரு 1+ இயர்ஸ் இல்லை 2+ இயர்ஸ் எனக்கு ஓரளவுக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜப்பானை பொறுத்தளவுக்கு டெக்னாலஜிங்கிறது நெக்ஸ்ட் லெவலில் வளர்ந்துட்டு இருக்குங்க. ஸோ அதனால் இங்கே டிஜிட்டல் கிரியேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆட்கள் தேவைப்படுறாங்க. நாட் ஓன்லி ஜாப்பனீஸ்ங்க, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர்ஸும் நிறைய பேர் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃபாரினர்ஸையும் நிறைய பேர் அதாவது குவாலிட்டியாக இருந்து ஸ்கில்டாக இருந்தாங்கன்னா ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை அக்வயர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய என்ன மாதிரி டெசிக்னேஷனுக்கு என்ன மாதிரி சேலரி, என்ன முன் அனுபவம் தேவைப்படும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். என்னென்னா உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஜப்பான் இது வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ், இது மாதிரி ஜாப் சம்மந்தப்பட்ட முழு தகவல்களும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் கிளியராக கொடுத்துருக்கோம். as well as ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிற விவரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வெளிநாடுகள்லையோ ஜப்பான்லையோ இல்லை வேறு கண்ட்ரிகள்லையோ வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விவரமாகவே நிறைய விஷயங்கள் ஜாப் சம்மந்தமான தகவல்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவையும் இந்த வெப்சைட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாரின் கண்ட்ரியில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஜாப்ஸுக்கு போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஜாப்னு எடுத்தால் டிஜிட்டல் கான்டென்ட் ரைட்டருங்க. உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் ரைட்டிங்கான ஒரு ஜாப் தான். இன்றைக்கி இந்த கான்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமான பேர் தேவைப்படுறாங்க. நீங்கள் இஃப் யூ குட் இன் கான்டென்ட் ரைட்டிங் இன் அ லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ் இது மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜஸில் உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங்கில் குடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக இங்கே சர்வைவ் ஆக முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஜாப் என்னவாக இருக்குன்னா இவங்க தான் கான்டென்ட்டவே கிரியேட் பண்ணுவாங்க, இவங்க தான் டெவலப் பண்ணுவாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் போடுறதுக்கான கான்டென்ட்டை இவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதுவும் கான்டென்ட் எடுத்தால் சும்மா எழுதுறது கிடையாதுங்க, SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் உங்களுக்கு சேம் ரோலில் உங்களுக்கு முன் அனுபவம் அப்படிங்கிறது தேவைப்படுங்க. குட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு SEO டூல்ஸில் ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதெல்லாம் தேவைப்படுதுங்க. சம்பளம் அப்படிங்கிறது எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தா நீங்கள் ஸ்கில்டாக இருக்கிற மாதிரி இருந்தது, இதில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்து நல்ல டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜாப்பனீஸ் எண்ணில் அரௌண்ட் ஒரு 5 lakhலேருந்து உங்களுக்கு ஒரு 5,75,000 rupees உங்களுக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் ஜாப்பனீஸ் எண். இதை இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்திய மதிப்பு ஒரு 55 பைஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதியாக எடுத்துக்கலாமே. ஒரு 5 lakhன்னு இருக்கிறப்போ இல்லை 5,75,000 எடுக்கிறப்போ அரௌண்ட் உங்களுக்கு 2,50,000 2,75,000 rupees இந்தியன் ருபீஸில் கிராஸ் சேலரியை வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. திஸ் இஸ் ஏ குட் சேலரி அப்படின்னு நம்ம
நம்ம சொல்லலாம். ஏன்னா மந்த்லி சேலரி அப்படிங்கிறது ஒரு டீசென்ட் சேலரி இந்த சேலரி. ஏன்னா ஒரு டிஜிட்டல், ஏன்னா அந்த அளவுக்கு டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கான தேவைப்பாடு அப்படிங்கிறது ஜப்பானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஜப்பான் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். ஜாப்பனீஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் இங்கே ஈஸியாக ஜாப் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஜாப்பனீஸ் JLPT உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதில் வந்து N1 N2 N3 சொல்லிட்டு லெவல்ஸ் இருக்குது. அது என்ன லெவல்ங்கிறது நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட ப்ரொஃபிஷியன்சிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது இருந்தது அப்படின்னா இப்போ எப்படி சார் உங்களுக்கு இல்லாமல் வேலை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 100 இல்லை 200 ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாங்க. இந்த 200ல் எனக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜே தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 200ல் ஒரு ஜாப் 2 ஜாப் தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே 200 ஜாபில் நான் வந்து ஐம் குட் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், ஐம் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் அந்த 200ல் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 ஜாபுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன் 60க்கு மேலேயே வர்றதுக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஜப்பானை பொறுத்தளவுக்கு மஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராகவே இருக்கீங்க, ஒரு இங்கிலீஷில் தான் வந்து கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறவராகவே இருந்தாலும் ஜாப்பனீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ், நாட் ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்ததுனா தான் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸுக்கான ரிப்ளை வர்றதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, பட் யூ நாட் கெட் அ ரிப்ளை. ஸோ உங்களுக்கு ரிப்ளை வரணும், உங்களை கூப்பிட்டு அவங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜுங்கிறது மஸ்ட், அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, செகண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தோம்னா. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பேர்லேயே இருக்குது, தேல் பி பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங். உங்களுக்கு டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கம்பெனியில் பிராண்டோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க தான் அதோடைய மெட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் எதாவது இருந்ததுன்னா அவங்க தான் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்தாலே அதில் வரக்கூடிய நான் சொன்னது ஒரு சில கீ ரோல்ஸ் தான், இதெல்லாம் இன்னும் நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ முன் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 2+ இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு போனோம்னாலும் 2 வருஷம் ப்ளஸ் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்ததுன்னா அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோட வித் ஒரு நேட்டிவ் லெவல் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியோட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ இதுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எண்டில் அரௌண்ட் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லக்கூடிய சேலரி எல்லாமே திஸ் இஸ் ஆக்சுவலி அப்ராக்சிமேட்டுங்க. அதே மாதிரி இஸ் த சேலரி கேரண்டீடு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஆக்சுவலி கேரண்டீடு. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே உங்களோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சேலரி, அதாவது இந்த முன் அனுபவம் இருந்து இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த சேலரி வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ சேலரின்னு பார்த்தா இந்த இடத்துல 3,50,000 அரௌண்ட் உங்களுக்கு வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் அப்படியே பாதியை மைனஸ் பண்ணிக்கோங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,75,000 இந்தியன் ருபீஸில் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு என்ட்ரி லெவலுக்கு இது ஒரு டீசன்ட் ஜாப் அப்படின்னு, ஐ மீன் இது ஒரு டீசன்ட் சேலரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ஜாப்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆர்ட் டைரக்டர்ஸ்ங்க. இந்த ஜாபும் வந்து டெசிக்னேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை பொறுத்தளவுக்கு ஒரு பாப்புலர்னு சொல்லலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த டெசிக்னேஷன் ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதாவது ஃபாரினர்ஸாக அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கிற மாதிரி இருந்தது, அதாவது டிஜிட்டல் ஆர்ட் டைரக்டராக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தான் வந்து விஷுவல் டிசைனை அதே மாதிரி வந்து டிஜிட்டல் கேம்பெயின்ஸை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிரியேட்டிவ் டீம் கூட கொலாபரேட் பண்ணி பிராண்டை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிராண்டுடைய கன்சிஸ்டன்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு கீ ரோல்ஸ் தான் ஒரு டிஜிட்டல் ஆர்ட் டைரக்டராக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா. முன் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 5+ இயர்ஸ் ஆர்ட் டைரக்டராக உங்களுக்கு ஒர்க் பண்ண முன் அனுபவம் கண்டிப்பாக தேவைப்படுங்க. அப்போ தான், ஏன்னா இது ஒரு மிட் லெவல் ஜாப் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஆர்ட் டைரக்டராகவோ இல்லை ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பேர் கம்பெனிஸில் வந்து பண்ண ஒர்க்கெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இருந்தாலோ நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸோடு நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களால் முடியுங்க. அதாவது உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா there are chances that you may get a good salary அப்படின்னு சொல்லலாம். அரவுண்ட் வந்து you may get ஒரு 6 lakh ப்ளஸ் உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜாப்பனீஸ் எண்ணில். ஸோ அதுவும் கிராஸ் சேலரிங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன ஜப்பானில் டாக்ஸஸ் வந்து அப்ளை ஆகுமோ அது
எல்லாமே டிடெக்ட் பண்ணது போக you'll be getting something in hand that is going to be a net figure. பட் அப்ராக்சிமேட்டாக இது ஒரு கிராஸ் சேலரி. இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே பாதியாக மைனஸ் பண்ணிக்கோங்க. you'll be getting ஒரு 3 lakh இல்லை 3,10,000 இந்தியன் ருபீஸில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு டெசிக்னேஷனுங்க கான்டென்ட் கிரியேட்டர். இவ்வளோ தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இஃப் யூ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் இனஃப் ஸ்கில்ஸு அதே மாதிரி உங்களோட ஒர்க்குடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இந்த ஜாபுக்கு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெரிய பிராண்ட்ஸும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா சம்மந்தமான மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்ஸ் சம்மந்தமான நாலேஜ் இருந்தது அப்படின்னா உங்களால் ஸ்ட்ராங்காக ஒரு என்கேஜிங்காக இருக்கக்கூடிய ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் குட்ங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கான்டென்ட் எல்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்கிற போர்ட்ஃபோலியோ உங்கள் கையில் இருந்ததுன்னா தட் வில் பி அன் ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் ரைட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்டென்ட் அப்படிங்கிறப்ப எல்லாமே இதில் ஆட் ஆகும். ஸோ இதில் எல்லாம் முன் அனுபவம் இருந்ததுன்னா அகெயின் தட் இஸ் அ ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த மல்டிமீடியா டூல்ஸில் உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி இருந்ததுன்னா அகெயின் தட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி சேலரின்னு பார்த்தா எவ்வளோ வருஷம் சார் முன் அனுபவம் தேவைன்னா அகெயின் இது ஒரு மிட் லெவல் ஜாப் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப். மிட் லெவல் வேண்டாம், ஒரு என்ட்ரி லெவல் ஜாபாக இருக்கிற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் 2 to 3 years உங்களுக்கு அரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாங்க. சேலரின்னு பார்த்தா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 3 lakh வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 2,50,000 ஜாப்பனீஸ் என்லேருந்து 3 lakh ஜாப்பனீஸ் என் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு என்ட்ரி லெவல் ஜாபாக இருந்ததுன்னா இந்திய மதிப்புக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது எந்த மாதிரி ஜாப்ஸ் எந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸில் அப்ளை பண்ணலாம் சார்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஜாப் சொல்லியிருக்கேன், இது 4வது ஜாப். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் டோக்கியோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜாப்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எடுத்தீங்கன்னா ஜாப்ஸ் இன் ஜப்பான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டை ஜாப் DAIJOB டை ஜாப்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது கெரியர் கிராஸ் அப்படிங்கிற ஜாப் போர்ட்டல்ல ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கைஜின் பாட் ஜாப்ஸ் அப்படிங்கிற இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே கொடுக்க நான் ட்ரை பண்றேங்க இந்த ஜாப் போர்ட்டல்ஸோடைய டீடைல்ஸ். ஸோ இதுல எல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால நீங்க உங்களோட ஹோம் கண்ட்ரியில் உட்காந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த இதுல ஏதாவது ஒரு ஜாப்ல நீங்க அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா உங்களால இந்த ஜாபை வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மார்க்கெட்டிங் கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் எடிட்டருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்னு பார்த்தோம், பட் இந்த இடத்துல மார்க்கெட்டிங் கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் எடிட்டர் அப்படிங்கிற டெசிக்னேஷன் நம்ம வந்து பார்க்குறோம். இதோடைய ஜாப் ரோல்ஸ்னு பார்த்தா they will be creating and editing marketing contentங்க. ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்றதுக்கான மார்க்கெட்டிங் கான்டென்ட்டை வந்து இவங்க தான் கிரியேட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எடிட்டோரியல் கேலண்டர்ஸ் எல்லாம் வந்து they will be managing. அதே மாதிரி மார்க்கெட்டிங் டீம் கூட they will be collaborating and working with the marketing teamங்க. இதெல்லாம் இவங்களுடைய ஒரு கீ ரோல்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அகெயின் திஸ் இஸ் வெரி சிமிலர் டு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் தாங்க. அனுபவம்னு பார்த்தா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஜாபாக இருந்ததுன்னா as I said முன்னாடி சொன்ன ஜாப் மாதிரி அதை 2 to 3 years அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் டெசிக்னேஷனில் சேம் ரோலில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட அனுபவமும் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் எடிட்டிங்கில் அனுபவமும் ஸ்ட்ராங் ரைட்டிங் அண்ட் இல்லை இன் கேஸ் ஆஃப் வீடியோ இல்லை வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா தட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ்ங்க. சேலரின்னு பார்த்தா ஒரு 2,25,000 ஜாப்பனீஸ் என்லேருந்து உங்களுக்கு 3,25,000 ஜாப்பனீஸ் என் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2,25,000 ஜாப்பனீஸ் என்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் யூல் பி கெட்டிங் 1 lakh இல்லை 1,10,000 ருபீஸ் உங்களுக்கு இந்திய மதிப்புக்கு வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மிட் லெவல் ஜாப்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்ங்க. நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாவோ எக்ஸ்பர்ட்டாவோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஒர்க்கிங் இன் என்ட்ரி லெவல் ஜாப்ங்க. இதுக்கு அடுத்த லெவல் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர். இந்த மேனேஜர்ஸ் வாட் ஆக்சுவலி தே டூ இஸ் they will be managing a team of digital content creatorsங்க. ஈவன் இந்த டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுற ரோல் தான் இவங்களுடைய ரோலாக இருக்கும். இவங்களுக்கு அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா ஒரு 7+ years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டை ட்ரை பண்ணுவாங்க, டீமை ட்ரைவ் பண்ணுவாங்க அண்ட் ஓவர்சீயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிராண்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கார்பரேட் இல்லை ஒரு கம்பெனிக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் தான் அந்த கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ், அதாவது அந்த பிராண்டோடைய அந்த கம்பெனியோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை பார்த்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களோட தான் இருக்கும். அவங்களோட டீமை வச்சு they will be handling all, they will be maintaining all the online presence of the concerned brand and the company.
அதாவது பேஸ்ட் ஆன் அதாவது வித் த ஹெல்ப் ஆஃப் தேர் டீம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜருடைய ஒரு கீ ரோலாக இருக்கும். நான் சொன்னது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் இன்னும் there are different roles that என்னன்னா they have to handle இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தீங்க அப்படின்னா. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரும் இந்த டாய் ஜாப்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் ட்ரை பண்ணலாம் இந்த ஜாப்ஸுக்கு. அதே மாதிரி கெரியர் கிராஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் அண்ட் வெரி பாப்புலர் ரோல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜப்பானை பொறுத்தளவுக்கு. என்ன அப்படின்னா இந்த அனிமேஷன் எடுத்தாலே உங்களுக்கு ஜப்பான் அவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு கண்ட்ரிங்க. ஸோ அதனால் டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் இதுலேயே தெரியும் ஆர்டிஸ்டோடைய வேலை என்ன, they have to do some art. அதே மாதிரி டிஜிட்டல் ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா you have to do it digitally. இவ்வளோ தான் சிம்பிள். இவங்களோட ஜாப் ரோல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they will be creating digital illustrations and they will be creating and executing animations and they will be creating visual content for various platforms. அந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கு தகுந்த மாதிரி they will be creating. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்ல போனால் அனிமேஷனை they will be creating. நீங்கள் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி you will be creating visuals வந்து animations and visuals வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க தான் வந்து டிஜிட்டல் ஆர்டிஸ்டுடைய ஒரு சில கீ ரோல்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 3+ இயர்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் ஆர்ட் டூல்ஸை பற்றிய உங்களுக்கு நாலேஜ் வேணும். நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டாக உங்களால் சர்வைவ் ஆக முடியும். அனுபவமும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படுங்க. சேலரின்னு பார்த்தா இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஜாபுங்க. என்ன மாதிரி டைப் ஆஃப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களோட சேலரிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படுது. பட் எப்படி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கே they will be paying அரௌண்ட் ஒரு 3 lakh ஜாப்பனீஸ் yen வரைக்கும் பே பண்ணுறாங்க. அப் டு பயங்கரமான சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க. செம்ம ஹை சேலரி வந்து இந்த டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட குவாலிட்டி நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணின அந்த போர்ட்ஃபோலியோவை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சேலரிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணப்படுங்க. இதுக்கு முன்னாடியே நல்ல குவாலிட்டியான கான்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அனிமேஷன் மூவிஸ் அனிமேஷன் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர்ட்ஃபோலியோவை பேஸ் பண்ணி உங்களால் நல்ல சேலரி வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க ஜப்பானை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி ஜப்பானை பொறுத்தளவுக்கு அதிகமான ஆட்களை வந்து ஃபாரினர்ஸை வந்து இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ங்கிறது மஸ்ட்டுங்கிறதையும் திரும்பவும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் அப்ளை பண்ணலாம்னா நான் முன்னமே சொன்னேன் கெரியர் கிராஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், டாய் ஜாப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஜாப்ஸ் இன் ஜப்பான் அதில் ட்ரை பண்ணலாம், கேஜ் இன் போர்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறதுல ட்ரை பண்ணலாம். நான் இங்கேயோ நான் கொடுக்குறேங்க, நீங்கள் அதை கூடி போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் வேறு ஏதாவது தகவல்களும் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிற விவரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்கோம். ஜப்பான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கண்ட்ரீஸை பற்றிய ஜாப் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் ஒரே இடத்துல கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கூடி போய் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். மேலும் ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை தேடிட்டு வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இருக்காங்கன்னா இந்த வீடியோவையும் இந்த வெப்சைட்டையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்களும் வந்து ஜப்பானில் நல்ல ஜாப் அதாவது ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக வந்து நல்ல ஜாபில் செட்டில் ஆக வித் குட் சேலரியில் செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.